22 மாவட்டங்களில் குடிநீர் பற்றாக்குறையை போக்க ரூபாய் 150 கோடி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள 22 மாவட்டங்கள் வறட்சியால் குடிநீர் பற்றாக்குறையுள்ள மாவட்டங்களாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 150 கோடி ரூபாய் குடிநீர் விநியோக பணிகளுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனை தேவைக்கேற்ப மாவட்டங்களுக்கு பிரித்தளித்து குடிநீர் வழங்கல் பணிகளையும் லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யும் பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று வருவாய் நிர்வாக ஆணையர்களிடம் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் குடிநீர் பிரச்சினைகள் ஏற்படும்போது அப்பகுதி மக்களை நேரில் சந்தித்து பிரச்சினைகளுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று ஆணையர்கள் அறிவுறுத்தப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மணிப்பூரின் வாக்குச்சாவடிகளில் வன்முறை நடந்ததை அடுத்து மறுதேர்தல் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மணிப்பூரின் வாக்குச்சாவடிகளில் வன்முறை நடந்ததை அடுத்து மறுதேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி உக்ருல், ஷங்ஷாக், சிங்காய், கரோங்க, ஒயினாம் உள்ளிட்ட 6 வாக்குச்சாவடிகளில் நாளை மறுநாள் மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஏப்ரல் 19ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவின் போது பல வன்முறை சம்பவங்கள் பதிவாகியதால் ஏப்ரல் 22ஆம் தேதி உள் மணிப்பூர் தொகுதியின் 11 வாக்குச்சாவடிகளில் தேர்தல் அதிகாரிகள் மறு வாக்குப்பதிவை நடத்தினர். தேர்தல் ஆணையம் அடுத்த கட்ட வாக்குப்பதிவு மே 7ஆம் தேதி நடத்தவுள்ளது. வாக்கு எண்ணிக்கை மற்றும் முடிவுகள் அறிவிப்பு ஜூன் 4ஆம் தேதி நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. ராணுவ தளத்தில் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்தில் 20க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். கம்போடியா நாட்டின் மேற்கு பகுதி கம்போங் ஸ்பியூ மாகாணத்தில் மிகப்பெரிய ராணுவ தளம் அமைந்துள்ளது. அங்கு வெடிபொருட்கள் சேகரித்து வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் வெடிபொருட்கள் எதிர்பாராத விதமாக திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறின. இதில் அங்கு கரும்புகை மண்டலமாக உருவானது. இந்த பயங்கர வெடிவிபத்தில் 20 ராணுவ வீரர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். இதுகுறித்த தகவல்களை கம்போடியாவின் பிரதமர் ஹன்மானெட் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். கனமழை மற்றும் கடுமையான புயல்கள் மாத இறுதி வரை தொடர்ந்து பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்று சீன வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சீனாவின் தெற்கே குவாங்டாங் மாகாணத்தில் கடந்த 16ஆம் தேதி முதல் பெய்து வரும் தொடர் கனமழையால் பியர்ல் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் 141 தொழிற்சாலை கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. மேலும் இந்த வெள்ளத்திற்கு 4 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் குவாங்சாங் நகரை சூறாவளி புயல் கடுமையாக தாக்கியுள்ளது. இதனால் கோடிக்கணக்கிலான மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சூறாவளி தாக்கத்திற்கு 5 பேர் வரை உயிரிழந்ததாகவும் 33 பேர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் இன்னும் சில நாட்களுக்கு தொடர்ந்து கனமழை மற்றும் கடுமையான புயல்கள் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்று சீன வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை சீன மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் நாட்டின் மீது ரஷ்யா சரமாரியாக ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியதில் 4க்கும் மேற்பட்ட அனல்மின் நிலையங்கள் சேதமானதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவின் தொடர் எச்சரிக்கைகளை மீறி நேட்டோ அமைப்பில் இணைவதற்கான முயற்சிகளை உக்ரைன் முன்னெடுத்ததால் அந்த நாட்டின் மீது கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் ரஷ்யா போர் தொடுத்தது. இதற்கு பதிலடி உக்ரைன் நாடும் கொடுத்து வருகிறது. தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாக இரு நாடுகளுக்கும் இடையே போர் நீடித்து வரும் நிலையில் இந்த நிலையில் உக்ரைன் நாட்டின் மீது ரஷ்யா சரமாரியாக ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது. அந்த நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள நகரங்களை குறிவைத்து 30க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ரஷ்யா வீசியதாகவும் அவற்றில் சுமார் 20 ஏவுகணைகளை நடுவானில் இடைமறித்து அழித்ததாகவும் உக்ரைன் ராணுவம் தெரிவித்தது. இதன் 4 அனல்மின் நிலையங்கள் கடும் சேதமடைந்ததாக கூறப்படும் நிலையில் உக்ரைனின் பல நகரங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.